திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி சுமதி பூங்கொடி அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருநான கண்டாதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் மருவு புருடோத்தமர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஊன் கபிலர் பரணர் மெய்வூனர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிகாரடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி செக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. எங்க முத்தையா மாதிரியே படிச்சிட்டீங்க. ஆமா, முதல் முறை அப்படிதான் முத்தையம் படிச்சாரு, அதே மாதிரி படிக்கிறீங்க. நல்லது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவல்லி அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் தொழிலையும் வணங்குகிறேன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெற்கலை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெற்கலை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா. திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்க.
திருச்சிற்றம்பலம். அடியார் திருவடிகள் வணக்கம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்ற பின்னை நீர் அம்மாளிங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மதுரை எம்பதியில் மதுரையில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நச்சரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். அற்புதம் அற்புதம். சிவபெருமானே சிவசிவா. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கங்க ஐயா. என் இனிய உள்ளங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே விரும்பினல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருவருள் கருணையினாலே திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நம்ம எல்லாம் சிந்திக்க இந்த திருமந்திரத்தை சிந்திப்பதற்கு ஒரு களம் கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருவருள் கருணைக்கும் பிறந்து மொழி பயின்று நமக்கு உலகத்தை சுட்டி காண்பித்து
பிறகு காரிய குருவாக வந்து இந்த உலகத்தை காண்பித்து, பிறகு காரண குருவாக வந்து அதனுடைய சூட்சுமத்தை நமக்கு தெரிவித்து, பிறகு எல்லாம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி என்கிற மயக்கத்தை தீர்த்து, இது இன்ன பொருள் என்று நமக்கு சுட்டி காண்பித்து, புருவ நடுவிலே கொண்டு வந்து சேர்த்த அந்த குருவர்களுக்கும், திருவருளுக்கும் உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. இந்த பிறந்து மொழி பயின்றோம்னா நமக்கு இந்த உலகத்தை காண்பித்து கொடுத்த தாய் தந்தை முதற்கொண்டு இந்த காரிய குருவாக வந்த இந்த உலகத்தை சொல்லிக் கொடுத்த அத்தனை குருநாதர்களுக்கும், பிறகு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை குருநாதர்களுக்கும், அப்புறம் காரியம் காரணம் இது ரெண்டுத்தையும் கடந்து கர்த்தாவாக இருக்கக்கூடிய சிவகுருவாக வந்து அருவரத்தில் ஒருவன் குருபரனாக வருவான். அவன் தான் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடியவன், மௌன உபதேசம் தரக்கூடியவன். அவன் வரும்போது எப்படி வருவான்னா மானுட சட்டை தாங்கி வந்து நம்முடைய அறியாமை நீக்குவான். அது எந்த விதத்துல வருவார்? நமக்கு வயசுல சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஆக மொத்தம் நம்முடைய அந்த இருளை போக்குறதுக்கு சாமி வருவார். அப்படி வரக்கூடியவர் தான் அந்த ஆலமர் கடவுள். அந்த ஆலமர் கடவுளுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, மௌன உபதேசம் தருகின்ற அந்த இறைவனுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அவருக்கு உபதேசம் தந்த நந்தியம் பெருமானுடைய பொற்பாதங்களையும், அவருக்கு உபதேசம் தந்த அம்மையப்பருடைய பொற்பாதங்களையும், உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இது ஒரு தொடர் நிகழ்வு. ஞானம் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. ஞான அனுபவமும் ஒரு தொடர் நிகழ்வு. இறைவனுடைய திருவடி பாதமும் தொடர் நிகழ்வு. இந்த தொடர் நிகழ்வுன்னா நாம் எல்லாம் ஒரு சங்கிலி தொடர்பு போல எம்பெருமான்கிட்ட இருந்து தான் உத்தரவு வந்துட்டு இருக்கு. நாம எல்லாம் இயக்கமே நம்முடைய இயக்கமே நம்மளால இயங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அங்கிருந்து தான் உத்தரவு வருதை கண்டு இங்கிருந்து ஒருபோதும் ஆணை போவதில்லை. பதியிலிருந்து தான் அசைவு ஏற்படுவதை தவிர பாசத்திலிருந்து ஒருபோதும் அசைவு ஏற்படாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து உயிருக்கு, இங்கிருந்து மனசுக்கோ, மனசிலிருந்து உயிருக்கோ, உயிரிலிருந்து பசுவுக்கோ, பசுவிலிருந்து பதிக்கோ நம்ம கட்டளையிட முடியாது. அதான் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. அங்கிருந்து தான் அசைவு ஏற்படுது. அங்கிருந்து தான் உத்தரவு ஏற்படுது. ஆனா இது நமக்கு தெரியாது. ஆனா இந்த வினையில நம்ம மூழ்கி இருக்கிறதுனால, இந்த வினையை நம்ம செய்யறதுனால நம்மளால தான் இந்த இயக்கமே இயங்குது, உலகமே நம்மளால தான் இயங்குதுன்ற ஒரு பெரிய மாயையில நம்ம இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா உண்மையில இயக்குறது யாருன்னா சாமி தான். உண்மையில இயக்குறது யாருன்னா சாமி தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பதான் பணிவும் பக்தியும் வரும். பணிவும் பக்தியும் வரும். இந்த பணிவும் பக்தியும் எப்போ வரும்னா நடத்துறது இறைவன் தான் அப்படின்ற அறிவு வந்த பிறகு வரும். அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் இந்த ரத்த ஊர்ல என்ன பண்ணும்? இந்த நான் என்ற பெரிய கொம்பு வந்து அது தாங்கி என்ன பண்ணும்? இருக்கும். ஆமா. அப்போ அந்த பணிவும் பக்தியும் வரும்போது இந்த நடத்துறது இறைவன் தான் என்ற அறிவு வரும்போது நமக்கு பெரிய பெரிய அன்பும் கருணையும் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய எல்லாரையும் சமமா பார்க்குற அறிவும் வந்துடும். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் ஆயுள் பரீட்சை என்கிற 15வது தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட நம்ம வந்து 20 பாடல் கொண்ட தொகுப்புல 19வது பாடலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கு. இந்த ஆயுள் பரீட்சையை நம்ம முடிக்க போறோம். இந்த ஆயுள் பரீட்சையில இருக்கிற எல்லா ரகசியங்களையும் திருமூலர் நமக்கு சொல்லிட்டார். அந்த சுவாசத்தினுடைய அளவை 6 விரல் இடையில ஆரம்பிச்ச அவரு ஒரு நாள் தான் வாழ்வான், 3 மாசம் 3 நாள் தான் வாழ்வான்ற கணக்கு வரைக்கும் சொல்லிட்டாரு. 80 வயசுல இருந்து 3 நாள் வரைக்கும் வாழக்கூடிய பிராணனுடைய அளவை வகுத்து சொல்லிட்டாரு. இந்த பூமியில எவ்வளவு நாள் ஒருத்தன் வாழ்வான்றதுக்கு அடையாளத்தை, அந்த அடையாளத்தினுடைய ரகசியத்தை மூச்சினுடைய சுவாசத்தினுடைய அளவை வச்சு என்ன பண்ணிட்டாரு?
அளந்து சொல்லிட்டாரு ஆயுள் பரீட்சையில. நமக்கு இது அதிசயம், இது ஒரு விஞ்ஞானம். ஆமா, இன்னைக்கு மருத்துவத்துறையில பண்ணாத ஒரு வேலைய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய திருமூலர் செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவு அழகா அளந்து சொல்லிட்டாரு. இடகலையில ஓடுனா என்ன ஆகும், நல்லது நாசியில ஓடுனா என்ன ஆகும், இடது நாசியில ஓடணும் என்ன ஆகும்னா, அப்போ இது அறிவியல் தானே. சிதம்பரம் கோயிலே அறிவியல் தான். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், 21,600 முறை இல்ல 21,300 முறைன்னு வச்சுங்களேன். அந்த தங்க கூரை இருக்குல்ல, சிதம்பரம் நடராஜருடைய அந்த மேல கூரை, அதுல ஓடனுடைய அளவு 21,300 தான் சொல்லுவாங்க. அப்போ அதுவும் அறிவியல் தானே. அப்ப எம்பெருமான் எத்தனை முறை அது உள்ள வந்து போறாருன்ற அடையாளம் தானே அது. 24 மணி நேரத்துல சாமி எவ்வளோ பிரயத்தனப்பட்டு ஆடுறாருன்றத வகுத்து சொன்ன இடம் தான் சிதம்பரம். அப்படி வகுத்து சொன்ன இடம் தான் சிதம்பரம். நன்றி அறிதல். நாம தூங்கிடுறோம். The who is responsibility in our sleeping time. அப்ப அந்த கேள்வி நேத்து நான் கேட்டேன், நிகழ்ச்சியில கேட்டேன். தூங்கும்போது யார் பொறுப்புன்னு கேட்டேன். அப்போ பெருமான் தானே ஆடுறாரு. அதுக்கு அடையாளம் தான், நன்றி அறிதலுடைய அடையாளம் தான் இந்த பொற்சபை. அதுவும் அறிவியல் தான். நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே மெய்ஞானமா தெரிஞ்சாலும் அதுல இருக்கிற விஞ்ஞானத்தை நம்ம கோயிலா கட்டிட்டோம். ஆமா, எதையுமே நம்மளால புறக்கணிக்க முடியாது. அப்போ எவ்வளவு பெரிய ஆழமான தேடல் இருந்திருந்ததுன்னா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 6 மாசம் தூக்கம், அதுக்கு கோவிந்தராஜ பெருமாள். 6 மாசம் விழித்திருக்கிறது நடராஜ பெருமான். இருந்தாலும் தூங்கும்போது யார் பொறுப்பு? ஆரூர் பெருமான். அப்போ பாருங்களேன், விழிப்பு, துயில், 6 மாசம் தூக்கம், கிடக்கிறது. அந்த கிடத்தலுக்கு அடையாளம் கோவிந்தராஜ பெருமாள். உயிர்ப்பின் அடையாளம் நடராஜமூர்த்தி. அப்போ நான் என்று நினைவு கொடுத்து பொழுது பார்க்கறது. அப்போ தூங்கும் போது இறைவன் என்னவா இருக்கிறாருன்னா ஆரூர் பெருமானா இருக்கு. அந்த காலை நம்மளால பார்க்க முடியாது. ஆரூருக்கு போனீங்கன்னா எம்பெருமான் ஆடுகிற காலை பார்க்க முடியாது. கால்னா காற்று. இந்த 3 ரகசியத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆரூர் பெருமான். திருவாரூரில் இருக்கிற இறைவனுக்கும் தியாகேச பெருமானுக்கும் நடராசமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிப்பு தானே. எவ்வளவு அழகான கண்டுபிடிப்பு. எத்தனை தாத்தா வாழ்ந்திருப்பான். அத்தனை பேருடைய உழைப்பு, கண்டுபிடிப்பினுடைய ரகசியம் தான் சிதம்பர ரகசியம். இதான் சிதம்பர ரகசியம். அப்ப இது கண்டுபிடிச்சாங்கல்ல, நடத்துறது இறைவன் தான். அவன் எப்படி இருப்பான், இன்ன தன்மையும் இன்ன வண்ணத்தன் இன்ன நிறத்தன்னு அறுதிட்டு சொல்லாம அந்த அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சதுதான் கோயில். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இந்த வந்துட்டேன். திருச்சிற்றம்பலம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பல காலம் ஆயிடுது. வாழ்நாள்ல கோவிலினுடைய தாத்பரியங்களையும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல காலம் ஆயிடுது. சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள பெரிய இது. அப்படிப்பட்ட இந்த திருமூலர் நமக்கு ஆயுள் பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுவாசத்தினுடைய அளவு 6 விரல் எடை மார்புக்கு மத்தியில போச்சுன்னா 80 வயசு வரலாம் இருக்குன்னு ஆரம்பிச்சார். அப்புறம் 7 விரல் எடை ஆனா என்னன்னு போன சொன்னாரு. அப்புறம் 8 விரல் எடை, இப்படியே 15 விரல் எடை. நம்ம மூக்கினுடைய சுவாசம் 15 விரல் எடை வரைக்கும் போச்சுன்னா என்ன கதி நடக்கும் உடம்புக்குள்ள அப்படின்ற ரகசியத்தை நமக்கு சொன்னார். அதையும் தாண்டி இடது நாசியிலேயே ஒருத்தனுக்கு சுவாசம் நடந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்நாள் எவ்வளவுன்ற கணக்கே அவர் சொல்லினே வந்தார். அப்படியே 80லிருந்து 70 ஆச்சு, 70லிருந்து 60 ஆச்சு, அப்புறம் 33 ஆச்சு, 50 ஆச்சு, அதுக்கப்புறம் 33 ஆச்சு, அதுக்கப்புறம் 28 வருஷம், அதுக்கப்புறம் 26 வருஷம், அதுக்கப்புறம் 22 வருஷம். அப்படியே ஆயுள சொல்லிட்டே வந்தவர் கடைசியில 18 வருஷம், அதுக்கப்புறம் 12 வருஷம், அதுக்கப்புறம் 10 வருஷம், அப்புறம் 8 வருஷம், அப்புறம் 6, அப்புறம் 5 வருடம், அப்புறம் 3 வருடம், அதுக்கப்புறம் மாசக்கணக்கில் வந்தார். இதெல்லாம் சுவாசத்தை அடிப்படையில் நமக்கு வகுத்து சொல்லிட்டார். ஆயுள் பரீட்சைன்ற டிபார்ட்மெண்ட்ல
இடது நாசியில மட்டுமே சுவாசம் இருந்ததுன்னா அவங்க கதி என்ன நடக்கும் அப்படின்றத அளந்து சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கும்? ஒரு பாட்டு எழுதுறதுக்கே ஒரு வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இந்த ஆயுள் புரட்சி அளக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கும்? யோசிச்சு பாருங்க. சிவபெருமான், சிவசிவா. அப்ப அதுல நிபுணத்துவம் அடைஞ்சவங்களால மட்டும்தான் அந்த உண்மையை சொல்ல முடியும். அப்ப தன்னை அறிந்தவர்களால் மட்டும்தான் இன்னொருத்தர் அறிஞ்சுக்க முடியும். இன்னொருத்தர் நீங்க என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் உங்களை நீங்க தெரிஞ்சுக்காம இன்னொருத்தர் ஸ்கேன் பண்ண முடியாது. அப்போ திருமூலர் எல்லாத்துக்கும் மானிட்டரா வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தரையும் போயிட்டு 3 நாள் உனக்கு இடது நாசில 30 நாழிகை ஒன்னா என்ன நடக்கும், அப்புறம் 3 நாள் ஒன்னா என்ன நடக்கணும் ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிருப்பாரு. இல்ல வாய்ப்பு இல்லை. அவர் தன்னை அறிஞ்சிருப்பார். தன்னை அறிந்து கொண்டு தன்னுடைய சுவாசத்தை அறிந்து கொண்டு தன்னை அறிந்து கொண்டதுனால ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். தன்னை அறிந்தவர்கள் இந்த உலகத்தை அறிந்து கொள்வார்கள். அவருடைய அடையாளம் தான் இந்த கண்டுபிடிப்பு. சாமி உங்களுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய மெய்ஞானத்தை, ஒரு விஞ்ஞானத்தை நமக்கு போதிச்சிருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்துல. சிவபெருமான சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில இந்த ஆயுள அளந்து சொன்ன திருமூல நாயனார் கடைசி 2 பாட்டுல ஆயுளை பத்தி எல்லாம் சொல்லாம எப்படி அதை உயிரோட வாழறதுக்கான எல்லா விதத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு உண்டான பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பாடலின் 19, அதாவது திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் புரட்சி. ஆயுள் புரட்சி கீழே 19வது பாடல். திருச்சிற்றம்பலம். அது வருளும் அருளான துலகம், அது வருளும் அருளான உலகம், பொது வருளும் புகழாளர்க்கு நாளும், மது வருளும் மலர் மங்கையர் செல்வி, இது அருள் செய்யும் இறைவன் நாமே. அது அருளும் மருளானது உலகம், பொது அருளும் புகழாளர்க்கு நாளும், மது அருளும் மலர் மங்கையர் செல்வி, இது அருளும் இது அருள் செய்யும் இறைவன் நாமே. இது பாடலுக்கு உண்டான பதமா பிரிச்சு பார்த்துடலாம். சிவபெருமான சிவசிவன். அது அருளும் மருளானது உலகம், பொது அருளும் புகழாளருக்கு நாளும், மது அருளும் மலர் மங்கையர் செல்வி, இது அருள் செய்யும் இறையவன் ஆமே. திருப்பி ஒரு முறை பதமா பிரிச்சு சொல்லிடுறேன், நமக்கு புரியுறதுக்காக. சிவபெருமானே, அது அருளும் அது வருளும் மருளானது உலகம். மருளானது உலகம். மருள்னா என்னன்னு தெரியும். அருளுக்கும் மருளுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அருளும் மருளானது உலகம், பொது அருளும் புகழாளர்க்கு ஆளும், மது அருளும் மலர் மங்கையர் செல்வி, இது அருள் செய்யும் இறையவன் ஆமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்ப இந்த அது, பொது, மது, இங்கதான் முக்கியம். அதுன்னு சொன்னதுன்னா என்ன, பொதுன்னா என்ன, மதுனா என்ன, இதுன்னா என்ன, இப்ப பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எதுகை மோனை தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் எழுதியிருக்காங்க, பாட்டை எழுதியிருக்காங்க பாருங்க. அது, பொது, மது, இது. இப்போ பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்த்துடலாம். தர்மபுரம் ஆதீனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. அது என்று பொதுமையில் சுட்டப்படும் முதல் பொருள் செய்கின்ற அருள் அனைத்திற்கும் பொதுவாக உலக இன்பத்தையும் உயர்ந்தோருக்கு சிறப்பாக பேரின்பத்தையும் தரும்.
அவ்வருளும் செந்தாமரை வெண்தாமரை மலர்களில் வீற்றிருக்கின்ற திருமகள் கலைமகள் என்னும் இருவருக்கும் தலைவியாகிய உமையே. அதனால் வாழ்நாளை நீட்டிக்கும் அருளை புரியும் இறைவன் அவ்வுமைக்கு தலைவனாகிய சிவபெருமானே அப்படின்னு பொழிப்புரையில் முடிக்கிறாங்க. பொதுவா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். திருப்பி ஒரு முறை படிச்சிடுறேன். நான் படிக்க வேண்டிய நம்ம கடமை. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக. பாடல்குண்டான பொழிப்புரை. அது என்று பொதுமையில் சுற்றப்படும் முதல் பொருள் செய்கின்ற அருள் அனைத்து உயிர்க்கும் பொதுவாக உலக இன்பத்தையும் உயர்ந்தோர்க்கு சிறப்பாக பேரின்பத்தையும் தரும். அவ்வருளும் செந்தாமரை வெண்தாமரை மலர்களில் வீற்றிருக்கின்ற திருமகள் கலைமகள் என்னும் இருவருக்கும் தலைவியாக உமையே. அதனால் வாழ்நாளை நீட்டிக்கும் அருளை புரியும் இறைவன் அவ்வுமைக்கு தலைவனாகிய சிவபெருமானே. ஆமா, சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம சைவநெறி பாடசாலையில் இந்த பாட்டுக்கு பொருளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும். மலர்னு வந்தாலே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அது வருளும் மருளான உலகம். இப்போ அருளுக்கும் மருளுக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தெய்வம் ஆடும்போது ஆடி மாசத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், 60 செகண்ட் இல்ல 70 செகண்ட்ல ஒரு நிமிஷம் வந்து பேசினா அது அருள். ஒரு அம்மா மேல ஒருத்தர் மேல உடம்பெல்லாம் சிலாகித்து மயிர் கூச்செறிந்து ஆடி உடம்பே ஆடி போய் ஒரு 60 வினாடி, அதான் ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து சொல்லிட்டு போச்சுன்னா அதுக்கு அருள். அருள் சொல்றது அருள் வாக்கு. சாமியே வந்து இறங்கி சொல்லிட்டு போறது. தன்னையே சாமியா பாவிச்சுக்கிட்டு சொல்றது மருள். அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணும் இல்லை. அருளுக்கும் மருளுக்கும் இது பாவித்தல், அது தானா நடக்குது. அருள்னா வந்து தானா இறங்கி ஒரு அம்மா மேல இறங்கி, ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்கன்னா ஒரு அம்மா மேல இறங்கி வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அது அருள். அதையே தொடர்ந்து நான் வந்திருக்கிறது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அது மேல இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பேர் மருள். தன்னைத்தானே பாவிச்சுக்கிறது. அப்போ அருள்ன்றது தானாக வருவது, மருள்ன்றது தன்னைத்தானே பாவித்துக் கொள்ளுதல். அப்ப மருளுக்கும் அருளுக்கும் வித்தியாசம் தெரியணும். மருளாடி அப்புறம் அருளாடின்னு சொல்லுவாங்க. அருளாடினா வந்து உள்ள வந்து தானா வந்து அவளே வந்து பாடுவா, அவளே வந்து ஆடுவா, அவளே வந்து செய்தி சொல்லுவா. அதுக்கு பேர் அருள் வாக்கு. அருள் வாக்குக்கும் அருள் வாக்குக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய சொந்த முயற்சியில சொன்னா அது மருள் வாக்கு. யூகிச்சு 3 காலத்தையும் யூகிச்சு தவத்தினால உள்ள கேட்டு சொன்னா அதுக்கு பேர் மருள் வாக்கு. அவளையே பேச விட்டாங்க சொன்னா அது அருள் வாக்கு. நிறைய இடங்களை பாக்குங்க, இங்க அருள் வாக்கு சொல்லப்படும், ஆனா மருள் வாக்கு சொல்லப்படும் எங்க சொல்ல மாட்டேன். ஆனா போனீங்கன்னா அங்க மருள் வாக்கத்தான் இருக்கும். அந்த அம்மா பெற்ற ஞானத்தை தான் சொல்லும். நீங்க குறி கேட்க போனீங்கன்னா அது பெற்ற ஞானத்தை தான் சொல்லும். அது யூகிச்சு தான் சொல்லும். அப்படி யூகிச்சு சொல்ற சொந்த மூளையை பயன்படுத்தி ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு மருள் வாக்கு. தான் செய்கிற பூஜையினால மந்திரத்தினுடைய பலனால யூகிச்சு உணர்ந்து ஓங்காரத்துல இருந்து உள்ள நோக்கி குறி சொல்ற ஒரு பொம்பளைன்னா தன்னுடைய சொந்த அனுபவத்துல இறைவன் கொடுத்த அனுபூதியில ஏதோ ஓரளவுக்கு அந்த ஃபோர் சைட்னா சூத் சேயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சூத் சேயர் அதாவது எதிர்காலத்தை கணித்தல். அந்த பெண்ணு சொல்றது என்னன்னா மருள் வாக்கு. ஆனா அது அருள் வாக்குன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அப்ப அருள் வாக்குன்னா என்னன்னா இறைவியே இறங்கி வந்து சொல்றது. இறைவியே இறங்கி வந்து சொல்றது. அது அருளும் மருளானது உலகம் அப்படின்னா அந்த மருளுக்கும் இறைவன் பொறுப்பு. அந்த மறைச்சிருக்கு இருள். அப்ப இருள் அருள் நல்லா புரிஞ்சுக்க. இருளால் செய்யப்படுவதுதான் மருள். அந்த இருள் நீங்கின பிறகு வர்றதுதான் அருள். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட
மருளுக்கும் பொறுப்பு யாரா? முதல் வரி சொல்லுது, அது அருளும் மருளானது உலகம். அப்படி இந்த உலகத்திற்கு முழு முதலாக இருக்கின்ற இறைவன், அருளாக இருக்கின்ற இறைவன், அருள் இல்லாமல் இருக்கின்ற மருளுக்கும் பொறுப்பாக இருக்கின்றான். அதான் உலகத்து இன்பங்கள். அது என்று பொதுமையில் சுட்டப்படும் முதல் பொருளாக செய்கின்ற அருள் அனைத்து உயிருக்கும் பொதுவாக உலக இன்பத்தை தருகிறது. அப்ப இந்த உலகத்தில் துய்க்கப்படுகின்ற எல்லா இன்பமும் நிலையில்லாத இன்பம். அந்த நிலையில்லாத இன்பத்துக்கு மருள்னு பேரு. அப்ப மருளுக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? யாருன்னா கேட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க தெளிவா சொல்லிடணும். மருள் இருளை சார்ந்தது, அருள் வெளிச்சத்தை சார்ந்தது. இந்த உலக உயிர் தன்னை அறியாமல் உலகத்தில் தன்னில் இருக்கக்கூடிய இறைவனை மறந்து உலகத்து பொருள்களை பற்றி அனுபவிக்கின்ற இன்பத்துக்கு உலகத்து இன்பம்னு பேரு. அந்த உலகத்து இன்பங்களுக்கு மருள்னு பேரு. அறியாமையினால உலக பொருளில் இன்பம் இருக்கிறது என்று வெளியே போய் அனுபவிக்கிற ஒரு இன்பம் இருக்கு இல்லையா, அந்த இன்பத்துக்கு பேரு மருள். அந்த மருளுக்கும் இறைவன் தான் பொறுப்பு. அது வருளும் மருளானது உலகம். அப்போ இந்த உலகத்தில் துய்க்கின்ற புறப்பொருளினால் கிடைக்கின்ற இன்பம், அதுக்கும் இறைவன் தான் பொறுப்பு. அப்ப அதுன்ற ஒரு சொல் இல்ல, அக்ரிணை தான் வந்துடும். அக்ரிணை என்ன? தன்மை, முன்னிலை, படற்கை, அப்புறம் அக்ரிணை. இலக்கணம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். உயர்திணை, அக்ரிணை. இப்போ அதுன்ற சொல்லி எதை வரும்? ஆடு மாடு வரும்? இல்ல. அது வருளும் மருளானது உலகம் அப்படின்னா அதுன்னு சொல்லப்பட்டது இங்க இறைவனை சுட்டிக்கணும், அப்பரம்பொருளை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த முதல் வரி அருளுக்கும் மருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு விளக்குது. ஆக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள், பொதுவாக உலக இன்பத்தில் கிடைக்கக்கூடிய, உலகத்தால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்துக்கும், அனைத்து உயிர் தூக்கிது இல்லையா, அந்த எல்லா மருளுக்கும் இறைவன் தான் பொறுப்பு, அதுக்கும் இறைவன் தான் பொறுப்பு. அதுதான் அது வருளும். அப்ப மருளை கூட யார் அருள்றதா? இறைவன் தான் அருள்றார். அப்ப இந்த உலகத்தில் அறியாமையினால இது வேணும், அது வேணும், இதுவாகணும், அதுவாகணும், நம்ம ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. காரு வாங்கி ஆகணும், அப்புறம் வீடு கட்டி ஆகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்படியே புறத்தை நம்ம பிக்ஸ் பண்ற அந்த புறப்பொருள் இன்பம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த மருளுக்கும் சாமி தான் பொறுப்பு. தன்னில் இருக்கும், தன்னை அறியாமல் தன்னில் இருக்கும் பொருளை விரும்பாம, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த உலக உயிர் மயக்கத்தினாலே புறப்பொருளை பற்றி இருக்கிறதுனால அதுக்கு மருள் இருக்கு. அப்போ ஒரு உயிர் மருள் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தன்னை அறியாதவர்கள் இந்த உலகத்தை தேடி ஓடுகிறவர்களுக்கு அவர்கள் மருளில் இருக்கிறார்கள், அதாவது இருள் இருக்காங்க. அந்த இருள் வாழ்க்கைக்கும் பொறுப்பு அதுதான். அப்ப அதுன்ற ஒரு சொல்லுல அறியாமைக்கும் சாமி தான் பொறுப்பு, அறிவுக்கும் சாமி தான் பொறுப்பு. இப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் இன்னோசென்டா இருக்கிறதுக்கும் சாமி தான் பொறுப்பு, அவனை தெளிவுபடுத்தி ஞானியா மாத்துறதும் சாமி தான் பொறுப்பு. அப்ப இன்னோசென்ட்டுக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் விழிப்புணர்வுக்கும் அறியாமைக்கும் இதான் வித்தியாசம். அப்ப அறியாமைக்கும் சாமி தான் பொறுப்பு, கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வுக்கும் சாமி தான் பொறுப்பு, அருளுக்கும் சாமி தான் பொறுப்பு, மருளுக்கும் சாமி தான் பொறுப்பு. முதல் வரி என்ன சொல்லுன்னா, இந்த உலகத்து இன்பத்தை அடையக்கூடிய எல்லா இன்பத்துக்கும், இந்த உலகத்தால் தூக்கப்படுற எல்லா இன்பத்துக்கும் அறியாமைக்கும், அறியாமையினாலதான் நம்ம புறப்பொருளை இன்பத்தை தேடுறோம். சரி, அறிவு வந்துருச்சுன்னு நம்ம எதை தேடுவோம்னா தனக்குள்ள இருக்கிற இறைவனை பிடிச்சி ஆனந்தமா இருப்போம். சத்து சித்து ஆனந்தம். என்னதான் திருப்பி திருப்பி நான் பேசினாலும் கூறியது கூறல். எனக்கு தொடர்ந்து யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது சத்து சித்து ஆனந்தத்தை சொல்லாம இருக்க மாட்டேன். தனக்குள்ள இருக்க சத்துன்னா உயிர். அந்த உயிர் அறிவை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது 3 தடைகள். இந்த உடம்பால் ஏற்பட்ட கர்வம், இந்த மனத்தினால் ஏற்பட்ட கர்வம், மாயையால் ஏற்பட்ட மயக்கம். இது 3த்தையும் கடந்தா தான் உயிர் அறிவு பெற முடியும். அப்படி உயிர் அறிவு பெற்றவர்களால் மட்டும்தான் தன்னை அறிய முடியும். அப்ப தன்னை அறிந்தவர்கள்
தன் தலைவனை அறிவார்கள். இது அடிக்கடி நான் சொல்றேன். தன்னை அறிந்தவர்களால் மட்டும்தான் தலைவனை அறிய முடியும். தலைவன்னா யாரு? இறைவன். அப்ப அந்த உயிரறிவு பெறுவதற்கு பசு அறிவு. பசுன்னா இங்க உயிர் குறிக்கும், உயிர் தான் குறிக்கும். பசு அறிவும் பாச அறிவும் எவனால் வீழ்ந்து மாயுமோ அந்த பொய்யில்லாத கணபதியை வணங்கி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் ஒரு இடத்துல சொல்லுவார். பொய்யில்லாத கணபதி அவர் பாண்டதான் நினைக்கிறேன். அப்ப கணபதியால மட்டும்தான் அந்த பாசம். எல்லா தெய்வங்களுக்கும் பாருங்களேன், பாசம் இருக்கும், அங்குசம் இருக்கும். நீங்க அம்மனை பார்த்தீங்கன்னா கையில ஒரு சுருக்கயிறு மாதிரி ஒண்ணு, அதுக்கு பேர் பாசம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். என்ன அது கையில வச்சிருக்கணும் எல்லாம் அது பார்க்கவே மாட்டாங்க யாருமே. அம்மன் கையில ஒரு கோடாலி மாதிரி ஒண்ணு இருக்கும். எதுக்கு தான் அது இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஆனா சாமி கும்பிட்டு கொண்டு வந்துருவோம். அதே அம்மன் கையில இடது கையில ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு இருக்கும், அப்படி லைட்டா அப்படி வளைஞ்சிருக்கும். அது என்ன கயிறுன்னே பாக்குறது கிடையாது. விநாயகர் கையிலயும் அந்த அங்குசம் இருக்கும், பாசம் இருக்கும். இந்த பாசம் அங்குசம் ஏன் இதை வச்சிருக்கிறாங்கன்னு யாராவது பாக்குறீங்களா? அதுவும் பாக்குறது கிடையாது. எதுக்கு கும்பிடுறோம், ஏன் கும்பிடுறோம், அந்த அறிவே கிடையாது. அவ்வளவுதான். என்னதான் கையில வச்சிருக்குது அதை பாக்குறதே கிடையாது. என்னதான் அர்த்தம், ஒரு அம்மன் ஒரு அம்பாள் என்ன சொல்ல வருதுன்னு கூட தெரியாது. அதாவது இகபர சௌபாகியத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு அர்த்தம் அதுக்கு. அதான் விநாயகர் கையில இருக்கு இல்லையா, பாசம் அங்குசம். ஒரு கோடாலிமான்னு ஒண்ணு வச்சிருக்கிறல்ல, அந்த கோடாலி எதுக்குன்னா ஒரு உயிரை பாசத்திலிருந்து துண்டாக்கவும் முடியும், துண்டாக்கி பசு அறிவு பெற வைக்கவும் முடியும், ஒரு உயிரை பாசத்துல தள்ளவும் முடியும். ஒரு உயிரை இறைவன் பக்கமும் கொண்டாட முடியும், தெளிவுபடுத்தி புரியட்ட ஆகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையை தரிசனப்படுத்தி கருத்தின் கபால வாயிற்காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்த வாக்கு மனமில்லா மனோலயம் தேக்கிய என்ற சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தம் அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவங்காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேழமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே. அப்போ கணபதி கையில இருக்கிற அந்த பாசம் எதுக்குன்னா அந்த அந்த பாசம் பாச கயிறை வீசினோம்னா இந்த ஆணவம் கண்மம் மாயிலையும் தள்ள முடியும், அதுல இருந்து விடுவிக்கவும் முடியும். கோடாலியால அதை கட் பண்ணவும் முடியும், அறிவால அதை வெட்டவும் முடியும். அதான் விநாயகர் கையில இருக்கு. அம்பாள் கையிலும் இது இருக்கும். பெரும்பாலான அம்பாள் கையில இதுதான் இருக்கும், பாசம் இருக்கும், அங்குசம் இருக்கும். அதே மாதிரி விநாயகர் கையிலையும் பாசம் இருக்கும், அங்குசம் இருக்கும். ஆனா முருகர் கையில டிஃப்ரெண்டா இருக்கும். முருகபெருமான் கையில டிஃப்ரெண்டா இருக்கும். முதுகெலும்பு கையில இருக்கும், அது வஜ்ராயுதம் இருக்கும். மேக்சிமம் ஒரே ஒரு ஆயுதம் தான் வச்சிருப்பாரு முருகர், ரெண்டு வச்சிருக்க மாட்டார். பார்த்துருப்பீங்களே, ஒரு கை அருளும் இன்னொரு கை என்ன பண்ணும், கட்டங்கட்டமா ஒண்ணு இருக்கும், அதுக்கு வஜ்ர வேல்னு பேரு. இந்த சிறைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆயுதங்களை நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தெய்வமும் ஒரு ஆயுதம் வச்சிருக்கும், ஒவ்வொரு தெய்வமும் ஒரு ஆயுதம் வச்சிருக்கும். இனிமே சாமி பார்க்க போனீங்கன்னா எந்த தெய்வத்தை பார்த்தாலும் கையில என்ன வச்சிருக்குன்னு பாருங்க. காமாட்சி கரும்பு வச்சிருக்கோம், மீனாட்சி கிளி வச்சிருக்கோம், விசாலாட்சி என்ன வச்சிருக்குன்னு தெரியல. விசாலாட்சி கமண்டலமும் லிங்கமும் வச்சிருக்கோம். இப்படி அம்பாள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு உண்மையை சொல்லத்துக்கு வரும், ஞானத்தின் அடையாளம். அப்போ இந்த உலகத்து இன்பங்கள், அறியாமையினால் பெறக்கூடிய இந்த உலகத்து இன்பங்களை உண்மைன்னு நம்பி இந்த உலகம் ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்குது. ஆமா, அப்போ அதை மயக்கி வச்சிருக்கு, இதை அடைஞ்சாதான் இன்பம். அப்ப மகிழ்ச்சியினுடைய தாத்பரியத்தை தத்துவத்தை நான் 3 நாளைக்கு முன்னாடி விளக்குனேன், 2 நாளைக்கு முன்னாடி விளக்குனேன். மகிழ்ச்சி எது மகிழ்ச்சி நமக்கு தரக்கூடியது? இந்த மகிழ்ச்சியினுடைய மதிப்பீடு இருக்கு இல்லையா, இந்த மதிப்பீடு தான் நம்மள நிம்மதி இல்லாம செய்யுது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மதிப்பீடுல இருக்கிறோம் நம்ம. மகிழ்ச்சி இதுதான். ஆமா,
ஆடி கார் வாங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும்னு நினைச்சிட்டான்னா அவனுக்கு தூக்கமே வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை வாங்கும் தனியே அந்த மனம் படுற பாடு இருக்கு பாரு, அவ்வளவுதான். எக்ஸாம், கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதி முடிக்கும் தனியே தூக்கம் வராது. காரணம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு மனசு. மகிழ்ச்சி எங்கன்னா அதனுடைய மகிழ்ச்சிக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இதை எழுதி இதை பாஸ் பண்ணாதான் எனக்கு மகிழ்ச்சின்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால அது வரைக்கும் அதுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நீங்க தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு செயலை செய்யறதுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, அது வரைக்கும் அதான் சங்கல்பம்னு பேரு. இந்த சங்கல்பத்தால தான் நம்ம நிம்மதியே போயிடுது. ஒரு மனுஷனுடைய நிம்மதி எங்க போகுது தெரியுமா? சங்கல்பம். ஏடாகுடமான சங்கல்பம். அதான் திரௌபதி சொன்னேன் நான், அந்த ரத்தத்தை கொண்டு வராத வரைக்கும் என் கூந்தல முடிய மாட்டேன். எப்படிப்பட்ட சங்கல்பம், எப்படிப்பட்ட சங்கல்பம். அவன் மட்டும் இல்ல, எல்லா பெண்களும் ஒரு சங்கல்பத்துல இருக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், ஒரு பெண்ணை எடுத்தீங்கன்னா சங்கல்பம் இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்ப வாழ்நாளை ஒரு சங்கல்பத்துக்காக வாழ வைக்கிற விஷயம் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க அந்த வினைக்காகத்தான் வந்திருக்கிறாங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் சங்கல்பம். அப்போ நிம்மதி அப்படின்னா, ஒருத்தருக்கு நிம்மதி எங்கன்னா இந்த சங்கல்பத்தில் தான் இருக்குது. உங்க மனம் என்ன சங்கல்பத்தில் இருக்கு, என்ன டார்கெட்ல இருக்கு, அதை வச்சுதான் உங்க மகிழ்ச்சியை சொல்ல முடியும். எல்லாருக்கும் மகிழ்ச்சி வராது, எல்லாருக்கும் நிம்மதி வராது. ஆனா இந்த மனம் விடுமா? கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆயிடும். கலெக்டர் ஆன பிறகு என்ன பண்ண தெரியுமா? இன்னொன்னுல தாவிடும். அதனுடைய வேலையே என்னன்னா, இலக்க நிர்ணயிச்சுக்கிட்டே போயிடும். அதனுடைய வேலையே என்னன்னா ஆசைப்படுவது. அப்ப தன்னில் இருக்கும் அருளை மறந்து புறத்தே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி புறப்பொருளை நம்ம தள்ளிக்கிட்டே போறதுக்கு பேர் மருள்னு பேரு. இப்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப தன்னில் இருக்கும் அருளை உணராமல் யார் ஒருவர் வெளியே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அங்க இருக்குது இன்பம், இங்க இருக்குது இன்பம், இதை அடைஞ்சா இன்பம், அது அடைஞ்சா இன்பம்னு சொல்லிட்டு வெளியே ஃபிக்ஸ் பண்ணி போனதுனால ஓடி 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 நாட்களும் போயிடுச்சு, அவ்வளவுதான், ஆயுளும் போயிடுச்சு. அப்போ மகிழ்ச்சியினுடைய மதிப்பீடு இந்த மருளால கெட்டு போயிடுது. அப்ப மகிழ்ச்சியினுடைய அடையாளம் என்னன்னா இதுதான். அப்போ இந்த தேவையில்லாத இந்த மருளால வந்த விளைவு தான், அறியாமையினால வந்த விளைவு தான் நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துக்கிறோம். இது இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன், இது இருந்தா தான் எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், இது இருந்தா தான் எனக்கு மன மகிழ்ச்சியே வரும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். மகிழ்ச்சியினுடைய அடையாளத்தை தேடி கண்டுபிடிக்கணும். இல்ல இல்ல, இது சங்கல்பத்தினால. அப்போ தன்னை அறியாமையினால், தன்னை அறியாததால் வந்த விளைவு தான். அப்போ நான் சொன்னேன், ஒரு 3 நாளைக்கு சொன்னேன், துக்கத்துக்கு காரணம் எழுதினேன். யாரெல்லாம் இறைவனை மறந்தார்களோ, துக்கத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? இறைவனை மறந்தவர்களுக்கு துக்கம்தான். துயரம் எங்க ஆரம்பிக்குது? இந்த உயிர் எவன் படைத்தானோ, எவன் காக்கின்றானோ, எவன் நம்மை துடைக்கின்றானோ, எவன் நம்மை மறைத்து வைத்திருக்கிறானோ, எவன் நமக்கு அருளி கொண்டிருக்கின்றானோ, இந்த 5 தொழில் செய்யறவனை என்னைக்கு நம்ம மறந்தோமோ அன்னைக்கு நமக்கு துக்கம். என்னைக்கு துக்கம் வந்தது? அன்னைக்குதான் துக்கம் வந்தது. அப்ப எதனால வந்தது? மருளால வந்தது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாதி ரிலீஃப் ஆயிடுது. அப்போ நன்றி அறிதல் ஒண்ணு சொன்னேன். நன்றி அறிதல், நன்றி சொல்லணும் சொல்றேன். அப்ப நன்றி அறிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு துயரம் போயிடும். ஏன்னா நடத்துறதே இறைவன் தான் அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா மருள் நீங்கிடும், அதான் இருள் நீங்கிடும். அப்ப இருள் நீங்கிருச்சுனாலே உங்களுக்கு அருளாளலா, நீங்க தான் அருளாளர், வேற ஒண்ணுமே இல்லை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே. அருளாளா இன்னும் கேட்டா மருளாலும் அவன் தான்.
அதான் முதல் வரியே சொல்லிடுதே, அருளுக்கும் அவன் தான் பொறுப்பு, மருளுக்கும் அவன் தான் பொறுப்பு. அறியாமைக்கும் இறைவன் அவன் தான், அருளுக்கும் இறைவன் அவன் தான். நம்மளை ஓட விட்டு வேடிக்கை பார்க்கறது அவர் தான். இந்த உலக பொருள்களை தேட விட்டு வேடிக்கை பார்க்கறதும் அவர் தான். அப்படி ஓடி ஓடி போய் இதுல எதனா இருக்குமோ அதுல எதனா இருக்குமோன்னு பதவிகள்லாம் அடைஞ்சு ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அந்த பதவி சப்புன்னு போயிடும். கிரீன்ல சைன் பண்ணது, அப்புறம் நேத்து வரைக்கும் கியூல இருந்திருப்பாங்க நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இந்த ஒரு வாரம் எப்படி பார்க்க போறேன்னு தெரியலையே அப்படின்ற எண்ணம் வரும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் கியூல இருந்திருப்பாங்க, சைன் வாங்கியிருப்பாங்க. அவர் போட்டால் தான் எல்லா வேலையும் நடக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்ன நடக்கும்? ஒரு வெறுமை வந்துடும். நேற்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தார், இன்னைக்கு ஒரு வேக்கம் வருது இல்ல, அதை சமாளிக்க முடியாது சில பேரால. சில பேர்ல பதவியில் இருந்துட்டு கீழே இறங்கிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, மகிழ்ச்சி அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்ல, இது வரும் போகும், அது நிலையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு காலம் பிடிக்கும். ஆனா அது வரைக்கும் அவங்க ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க, அந்த பதவி மயக்கத்தில் இருப்பாங்க. இதான் அந்த ரகசியம். அப்போ மருளால் வரக்கூடிய இத்தனை இன்பங்கள் எல்லாமே, உலக பதவிகள் எல்லாமே மருளால் வரக்கூடியது. உயிரோடு இருப்பது அருளால் நிகழக்கூடியது. இதுதான் மருளுக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க மருள் பக்கம் போகவே மாட்டாங்க. அது வேணாம் நமக்கு, அவ்வளவுதான். அதனால எனக்கு நிம்மதி போச்சு. எதுவுமே ஆக வேண்டாம், நீங்க எந்த ஆணையுமே புடுங்க வேண்டாம். இதான் அடிக்கடி நான் சொல்றதுதான், நீ எதுவுமே ஆக வேண்டாம். அப்படி ஆகணும்னு பிக்ஸ் பண்ணாதான் உனக்கு நிம்மதி போகுது. இதுவாகணும் அதுவாகணும் மண்ணாங்கட்டி ஆகணும். நீ எந்த மண்ணாங்கட்டியும் ஒன்னு ஆக தேவையில்லை, அப்படியே விடு. ட்ரெயின் போகுது இல்லை, ஏறி உட்காந்துருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூமின்னு ஒண்ணு சுத்துது இல்ல, அந்த ட்ரெயின்ல ஏறிட்டியா, உன் பாரம் குறைஞ்சு போச்சு. குருநாதருடைய பார்வை பட்டாலே உன் பாரம் மொத்தம் போயிடும், அவ்வளவுதான். குருநாதருடைய உன் பார்வை உன் மேல பட்ட உடனே உன்னுடைய சுமையெல்லாம் போயிடும், அவ்வளவுதான். வாங்க சொல்லலாம், எதுக்கு நீ என்ன கஷ்டப்படுற, எல்லாரும் ட்ரெயின்ல தானே போறோம், நீ ஏன் சும்மா பலு தூக்கிற, இறக்கி கீழே வை, அவ்வளவுதான். அதை சொல்லணும்ல, அதுதான் குருநாதர் வராரு. ட்ரெயின்ல தானே போறோம், அதுக்கே நீங்க தனியா தூக்கி வைக்கிறேன், கீழே வச்சிரு அப்படின்னு சொல்றாருல்ல. அதுதான் அறியாமையினால நம்ம பொருளை விடுறதே கிடையாது. என்னால சிகரெட் பிடிக்கிறத விட முடியல. சிகரெட் என்ன, சிகரெட்டு பிடிக்கிறத விட முடியலன்னு ஒருத்தர் டாக்டர் கிட்ட போய் சொல்றாங்கன்னா சிரிப்பா இல்ல? சிகரெட்டை கையில வச்சுக்கிறது அவர் தான், அதை விட முடியலன்னு சொன்னா சிரிப்பா இருக்காது? அது மாதிரிதான். அதே மாதிரிதான் மருள்ன்ற துன்பமும். இந்த உலகத்து துன்பங்கள் எல்லாமே நாம இழுத்து போட்டு வச்சுக்கினது தான், நம்மளால வந்ததுதான். அதை தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அருள். தூக்கி எறியாத வரைக்கும் அது மருள், இருள். இருள் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும். அப்போ ஒப்படைப்பு, இங்க என்ன வேணும்னா ஒப்படைப்பு வேணும். ஒப்படைப்புன்னு என்ன? சரணாகதம். அப்போ எப்போ சரணாகதம் நிகழ்கிறதோ அப்போ எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் செய்யறது இறைவன் தான் அப்படின்ற ஒரு பெரிய அறிவு வந்துச்சுன்னா, பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு பயந்தாவே இல்லை. இதான் இருவினை ஒப்பு. இதுக்கு பேர் என்னது? இருவினை ஒப்பு. அப்பா, இந்த மருளுக்கே இவ்வளவு நேரம் பிடிக்குது. அப்ப இந்த உலகத்து அறியாமையில் கிடைக்கக்கூடிய அறியாமையினால இறைவனை மறந்து இந்த உயிர்கள் புறப்பொருளை தேடியதனுடைய விளைவுதான் இந்த விஞ்ஞானம் எல்லாமே. அப்படி அந்த விஞ்ஞானத்துக்கும் இறைவன் தான் பொறுப்பு. அடுத்து பொது வருளும் புகழாளருக்கு நாளும் அப்படி நடத்துறது இறைவன் தான் கண்டுபிடிச்சு புறத்தை தேடாம நான் எதுவுமே ஆக வேண்டியதில்லை, உனக்கு திருவடி அடைஞ்சா மட்டும் போதுன்னு கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு புகழாளர்கள் பேரு. ரெண்டாவது வரி சொல்லுது. முதல் வரி மருளாளர்களுக்கு இறைவன் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பொதுவருளும் புகழாளருக்கு நாளும், அந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்கல்ல, புறத்தே இன்பம் இல்லை, ஓடி ஓடி ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த உண்மையை கண்டுபிடிச்சவர்களுக்கு புகழாளர்கள் பேர். அதான் ரெண்டாவது வரலை. பொது வருளும் புகழாளருக்கு நாளும். அவங்க ஞானி, கண்டுபிடிச்சிட்டாங்க.
இந்த மாயையால நம்ம வெளியே போய் தேடி இருந்திருக்கிறோம், ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சிருந்து அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு புகழாளர்கள்னு பேரு. அந்த புகழாளர்களுக்கு 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, மதுவருளும் மலர் மங்கையர் செல்வி. அவளுக்கு அம்பாள் எப்படி இருப்பாங்கன்னா மது போல இருப்பாங்க. மதுன்னா மலையாளத்துல தேன், சம்ஸ்கிருத மதுன்னு பேரு. எத்தனை பேர் மலையாளம் தெரிஞ்சவங்க இருக்கீங்க? மலையாளத்துல தேனுக்கு என்ன பேரு? மதுன்னு பேரு. இப்போ அது அப்படின்னாரு, மருளாளர்களுக்கு அதுவாக வருகிறார், புகழாளர்களுக்கு பொதுவாக வருகிறார். அந்த புகழாளர்களுக்கு மதுவாகவும் வராங்க. யார் வராங்கன்னா, மதுவருளும் மலர் மங்கையர் செல்வி. இங்க பொடிப்புரையில் என்ன சொல்றாங்க? மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளுக்கு மங்கையர் செல்வின்னு பேரு. அப்படிப்பட்ட செல்வி என்ன வழங்குறாங்களா? மதுவருளும். இந்த மதுன்றதுக்கு அமிர்தம், அமிர்தம் அப்படின்னு பேரு. தேன் கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட புகழாளர்களுக்கு புறத்தே மனத்தை செலவு பண்ணாம, மூச்சை செலவு பண்ணாம, புருவ நடுவுல நின்னு அடக்கிட்டாங்க இல்லையா? அப்ப தான் பேட்டரி செலவு பண்றதே கிடையாது, மனசு செலவு பண்றதே கிடையாது. கண்ட கண்ட விஷயத்துக்கு மனசு செலவு பண்றதே கிடையாது. எதுக்கு தேவையில்லாத என் பேட்டரி செலவு பண்ணுவானே? அப்போ ஒரு அறிவு வந்துருச்சு இல்ல, நிலை இல்லாததுக்காக என் மனசை நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தர் சுதாரிச்சுக்கினாங்களோ அவங்க என்லைட்டட், விழிப்புணர்வுக்கு வந்து விட்டார்கள். இனி அவங்களுடைய வாழ்நாள்ல மனசை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. கெட்டிக்காரி. இதுக்கப்புறம் எதுக்கு நான் வீணான கற்பனை பண்ணணும்? எதுக்கு அன்னெசரி? எதையோ நினைச்சு நீ ஏன் பேட்டரி வீணாக்குவானே? அப்ப நிலையில்லாத பொருளுக்காக என் சக்தியை வீணாக்கி சத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறதை விட சத்து அத மடமாற்றம் செய்யணும். வெளியே போய் வீணாகிற சக்திய சத்து சித்து பக்கம் திருப்பணும். சித்துனா சிவன் பக்கம். சத்து சித்து ஆனந்தம், இது 3 பக்கமும் திருப்பிட்டீங்கன்னா நீங்க கெட்டிக்காரி, நீங்க தான் கெட்டிக்காரன், நீங்க தான் வீரன். யார் வீரன்? யார் ஆம்பளை? தன்னில் தானே லயிச்சு தன்னை அறிந்தவன் தான் ஆணுக்கு உண்டான. மத்தவங்க எல்லாம் பேடுதான். ஏன்னா விரயம் ஆயிடுதுல, போயிடுச்சு இல்ல வெளியில. அப்போ தன்னை அறியாமல் வெளியே போறதுக்கும் பொறுப்பு இறைவன் தான். முதல் லைன்ல பார்த்துட்டோம். அருள்வது யாருன்னு பார்த்துட்டோம். மருளுக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்தோம். 2வது, அப்படி வெளியே போறது வீணா போகுது அப்படின்னு சுதாரிச்சு தனக்குள்ளேயே மூழ்கி மனசை வெளியே போய் நிலையில்லாத பொருள் மேல செலுத்தாம நிலையான பொருளாக இருக்கக்கூடிய தண்ணில் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு புகழாளர்னு பேர். அவங்களுக்கு தான் புகழாளர்கள். பொதுவருளும் புகழாளருக்குனாலும் மதுவருளும் மலர் மங்கையர் செல்வி. அப்போ மதுன்றது என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். தொண்டைக்குழிக்கு மேல உள்ள வரக்கூடிய உமிழ்நீரை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அது நீல ஆயுள் தரக்கூடியது. இதை அனுபவிக்காம சொல்லக்கூடாது. இருந்தாலும் புருவ நடுவில் நின்றுட்டாங்கன்னா, ஏகாந்தமா ஏகம்பரம் நாதனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சக்தி வெளியே போகாது. அப்ப காலம் ஈஸியா இருக்கும். ஆமா, ஒருத்தர் தவத்துல உட்காந்து இப்படி உட்காந்து இப்படி எழுந்த உடனே 3 நாள் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு 3 நாள் கழிச்சு தான் ஒரு தவத்துல இருந்து எழுந்துக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போனா அந்த 3 நாள் போனதே அவங்களுக்கு தெரியல. சில பேருக்கு 8 மணி நேரம் போனதே தெரியாது. அப்ப காலத்தை வென்றவர்கள் ஆயிடுறாங்க. தவம் பண்றவங்க என்ன ஆயிடுறாங்க? வென்றவர்கள். சில பேர் ரொம்ப நாள்லாம் தவத்துல உட்காந்துருப்பாங்க, மெய் மறந்து இருப்பாங்க. சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை. அப்பனா பரம்பொருள்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆழ்ந்து கவனிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அருள் உலகத்துல கவனிச்சிட்டாங்கன்னா அப்ப உலகத்துல அவங்களுக்கு காலம் ரொம்ப தூசாயிடும். அவ்வளவுதான். உலகத்து 6 மாசம் 1 வருஷம்லாம் அவங்களுக்கு ரொம்ப கணக்கே கிடையாது. நேரம் பத்தின பிரஞ்சு அவங்களுக்கு கிடையாது. காலத்தை வென்றவர்கள், இறைவனை பார்த்துட்டவங்க எல்லாருமே காலத்தை வென்றவர்கள். அவங்களுக்கு பிரஞ்செல்லாம் கிடையாது. ஐயோ 4 போயிடுச்சு, கிழமை போயிடுச்சு. ஏன்னா யாரை பார்க்கணுமோ அவங்களை பிடிச்சிட்டாங்க.
எவன் காலத்துக்கு அது காலனே பிடிச்சிட்டாங்க, காலத்துக்கு காலனா இருக்கக்கூடிய காலனே பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலத்தை பத்தின பயம் தேவையில்லை, நேரத்தை பத்தின பயம் தேவையில்லை. எது அடையணுமோ அதை அடைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட புகழாளர்களுக்கு மதுவருளும் மலர் மங்கையர் செல்வி அப்படின்னா அந்த ஆதாரத்திலிருந்து எனர்ஜி மொத்தம் ஒன்னா கூடிடுச்சுன்னா ஒரு சுரபி சுரக்குது. அந்த சுரபிக்கு பேரு மதுன்னு பேரு. அதான் உண்மையான மது. அந்த உமிழ்நீரை தான் சொல்லுவாங்க. ஆனா தொண்டைக்குழியிலிருந்து தொண்டைக்குழி, அதாவது தொண்டைக்குழினா உள்நாக்கு இருக்குல்ல, உள்நாக்குக்கு மேல அங்கிருந்து மனசு கூடிடுச்சுன்னா ஒரு விதமான திரவம் சுரக்கும். அந்த திரவத்துக்கு பேர் மதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையான மது வந்து உமிழ்நீர் தான், உமிழ்நீர் தான். இந்த பாருங்களேன், உமிழ்நீர் இல்லாத தவத்தில் நீங்க உட்கார முடியாது. நீங்க தவத்தில் உட்காந்து பாருங்க, உமிழ்நீர் இல்லாம உங்களால உட்கார முடியாது. அதுக்கு பேர் குடிநீர்னு பேரு. அப்ப எனர்ஜியை பொருள் நடுவில் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கறது எதுனா உமிழ்நீர் தான். அது பாட்டுன்னு சுரந்துக்கினே இருக்கும். அந்த சுரக்கிறது நின்று போச்சுன்னா உங்களால தவம் பண்ண முடியாது. தவம் பண்றது கூட உடம்புல தெம்பு வேணும். தவம் பண்றது கூட உடம்புல தெம்பு வேணும். அதுக்காவது உடம்புல சாப்பிடணும், அதுக்காவது உட்காந்து என்ன பண்ணணும், அந்த அனுபவிக்கணுன்றதுக்காக. அப்போ உண்மை தெரிஞ்சவங்களுக்கு பேர் புகழாளர்கள் பேர். யார் புகழாளர்கள்னா தன்னுடைய சக்தியை வெளியே தேவையில்லாததுக்கு, நிலையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணாம தன்னில் தானே லயிச்சு தனக்குள்ள இருக்கிற இறைவனை அறிந்து சுயம்புவாக மாறுறாங்கல்ல, அவங்க தான் புகழாளர்கள். அந்த புகழாளருக்கு அம்பாள் என்ன பண்றாலாம், மது அருள்றாலாம். அந்த மது தான் உண்மையான மது. உலகத்துல கொடுக்கறதெல்லாம் மயக்க தரக்கூடியது. மெய்யை மறக்க செய்யக்கூடியது எல்லாமே போத வஸ்துக்கள் தான். ரோட்ல ஈ மக்கிதா, நாய் மக்கிதா, இல்ல பேய் மக்கிதா, பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியாம அப்படியே குப்புற படுத்து கிடப்பான். ஈ மொய்க்கும். அவரு அருந்திய மது வந்து கொடுமை கொடுமை அதெல்லாம். ஆனா ஏதோ ஒரு உலகத்துல இருப்பான் அவன். அந்த மது மெய் மறக்க செய்யும், இந்த மது மெய் உணரச் செய்யும். இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, அந்த ஹெராயின், இப்போ என்னென்ன புதுசா சொல்றாங்கல்ல வஸ்துக்கள், அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது, நரம்புல போட்டுக்கிறது, அப்புறம் வாயில அடைக்கிறது, எப்படியோ நில குத்தி இருக்கணும். அப்படி எப்படியோ ஒண்ணு மெய் மறந்து என்ன பண்ணும், எங்கேயாவது தொலையணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மறந்து இருக்கணும், அவ்வளவுதான். அடிக்ஷன். இது குறுக்கு வழி. உயிருக்கு இது வந்து குறுக்கு வழி. அந்த குறுக்கு வழியில யாரும் போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. உடம்பு சின்ன பின்னமாயிடும். சின்ன பின்னமா போய் அவ்வளவுதான், எந்த நிலைக்கு போகணும்னே தெரியாது. சித்த சுவாதீனம் இல்லாம போயிடும். சித்த சுவாதீனம் இல்லாம போயிடும். சித்த சுவாதீனம் இல்லைன்னா என்ன, பைத்தியம் ஆயிடும், அவ்வளவுதான். இந்த மருந்து இல்லைன்னா, அடிக்ட் இல்லைன்னா, அந்த இது போத வஸ்து இல்லைன்னா என்ன ஆயிடும், அவ்வளவுதான். அப்போ அதுக்கு நம்ம போகக்கூடாது. அப்ப முறையா பெறணும் ஆனந்தத்தை, சத்து சித்து ஆனந்தம். அதுக்கு தான் குருநாதர் வேணும். ஆனா இந்த உயிர் வந்து மயக்கத்தை தான் தேடுது. மயங்க இருக்கணும், எப்படியாவது மயங்க இருக்கணும், எதையோ மறந்து இருக்கணும், மெய் மறந்து இருக்கணும், அவ்வளவுதான். மெய் மறந்து இருக்கணும் தான் ஆசைப்படவே கண்டி மெய் உணர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்ற அறிவே வரவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சக்தி, இளைஞர்களுடைய சக்தி மொத்தம் வீணா போகுது. எனர்ஜி மொத்தம் வீணா போகுது. எல்லாம் மெய் மறக்கத்தான் துடிக்கிறாங்களே தவிர மெய் உணர துடிக்கல. மெய் வழி சாலைக்கு வரவே இல்லை. மெய் வழி சாலைக்கு வரவே இல்லை. நம்ம சிகார சைவநெறி பாடசாலைக்கு கூட யாரும் வரவே இல்லை. மெய்யை உணர்றதுக்கு யாரும் வரவே இல்லை. மெய்ஞானமாகி மில்லுகின்ற மெய்ச்சுடரே, அந்த மெய்ஞானத்தை பெறுவதற்கு யாரும் வருவதே இல்லை. ஆனா மயங்கி இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, பாட்டு, கூத்து, டான்ஸு, சினிமா, இதெல்லாம் என்ன பண்ணா தன்னை மெய் மறக்க செய்யும். மெய் மறக்க செய்யக்கூடியதுக்கு மாயேன்னு பேரு. மெய் உணர செய்யக்கூடியதுக்கு அருள்னு பேரு.
அப்ப மாயைக்கு ஒரு பெரிய தந்திரம் என்னன்னா, உங்களை மயக்கி வச்சு இன்பத்தை கொடுக்கிறது. என்ன அருமையா இருக்குல்ல? அதான் மாயை. ஆனா டெம்பரவரி. அப்ப மாயையால் வரக்கூடிய இன்பம் டெம்பரவரி. இந்த ஆணவத்தால் கிடைக்கக்கூடிய இன்பம் டெம்பரவரி. இந்த மனசால் கிடைக்கக்கூடிய இன்பம் டெம்பரவரி. அப்போ மயக்கத்தால் கிடைக்கக்கூடிய இன்பம் டெம்பரரி. அப்ப டெம்பரவரி எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எது அந்த ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். செர்டனிட்டி, அன்சர்டனிட்டி. செர்டனிட்டி, அன்சர்டனிட்டி. அப்போ அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க மெய் மறக்க துடிக்க மாட்டீங்க, மெய் உணர துடிப்பீங்க. உணர்வு பூர்வம். அதுதான் திருவாசகம் படிக்கிறது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் உன் விரையார் கண்ணுக்கு. அப்போ திருவாசகம் படிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு சிலாகித்தல் ஏற்படும், தேம்பல் வந்துடும், அழுக வந்துடும், கண்ணீர் வந்துடும். ஒரு பாட்டை உங்களை என்ன பண்ணிடும்? உங்களை மெல்ட் ஆகிடும். அதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். அப்ப தேம்பல். அப்ப யார் ஒருத்தர் தேம்பி அழுகுறாங்களோ அப்ப அவங்க வினை கழியுதுன்னு அர்த்தம். ஓன்னு அழுதுடணும். அந்த ஓன்னு அழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அழுதுங்க தயவு செய்து. அப்படி வெளியில யாருன்னா பார்த்தா கூச்சப்படுங்க நினைச்சா தயவு செய்து கதவு சாத்திட்டாவது என்ன பண்ணுங்க, ஓன்னு அழுதுருங்க. அருள் 10 படிங்க. இல்லைன்னா அந்த பிணக்கில்லாத படிங்க. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானுன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான். ஆமா, பாடினாலே போச்சு, உடனே மெல்ட் ஆகிடும். என்ன பண்ணிடும்? அதுதான் இந்த திருவாசகத்தை எடுக்கிறது. உங்களுடைய வினையை நீங்க கழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஏஜென்ட்டும் தேட வேண்டாம், சாமியோட பாடி என்ன பண்ணிக்கங்க, எடுத்துங்க. திருச்சிற்றம்பலம். அப்போ நீங்க பாடினீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஒரு மெல்ட் ஏற்படும். அப்ப நீங்க ரிலீவ் ஆயிடலாம். எத்தனை பாத்தீங்கன்னு தெரியல, 30 தானே சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானுன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கெடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இதுதான் மெல்ட் ஆகக்கூடியது. அதுதான் திருவாசகம். தலைமையில குட்டி ஆணவத்தை போக்குறத விட நீங்க பாடி உருகி என்ன பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆணவத்தை கரைச்சிடலாம். உப்பு தான், உப்பு கரையிற மாதிரி தான், உப்பு கரையிற மாதிரி தான். வீம்பு நம்ம போட்டது தானே அந்த ஆணவம், அது கரையும். எப்ப திருவாசகம் படிக்கும் போது கரையும். கரையணும், நல்ல ஜென்மமா இருந்தா கரையும். நையாத மனத்தின் நைவிப்பான் நித்தருது ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை ஐயார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை தெருவில் நோக்கி சுந்தரனே. எப்படிப்பட்ட கல்லெஞ்சிக்காரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்லெஞ்சக்காரனா இருந்தாலும் வஞ்சகனா இருந்தாலும் சரி, சாமி ஒருக்கிடுவார். என்ன பண்ணுவார்? ஒருக்கிடுவார். அப்ப இது எதுக்குன்னா, இந்த புறத்தே போய் மெய் மறந்து இருக்கிற அந்த புத்திய மெய் உணர்ந்து இருக்கிறதுக்கு திருப்பிட்டோம்னா
இந்த மது நமக்கு கிடைக்கும். எந்த மது? அந்த புகழாளருக்கு நாளும் மது வருளும் மலர் மங்கையர் செல்வி அம்பாளுடைய பெரும் கருணை நமக்கு கிடைக்கும். சக்தி வீணா எப்போ சக்தி நமக்கு வீணாகலையோ அப்பயே நமக்கு மது கிடைக்கும். அதான் உண்மையான மது. அதான் உண்மையான மது. அதான் உண்மையான மது. அந்த மதுவை தான் பெரியவங்க சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? ஆனந்தமா இருந்தாங்க. இந்த மது இல்ல. எது மயக்குதோ அது மது கிடையாது. எது மயக்கத்தை தெளிவிக்குமோ அதான் மது. அர்த்தம் புரிஞ்சுங்க. மதுன்னு போட்டு எது மயக்குகிறதோ, உயிர்களை மயக்குகிறதோ அது மது இல்லை. எது தண்ணில் தானே லயிச்சு இன்பத்தை தருதோ அதான் மது. மெய்யை உணர வைப்பது மது, மெய்யை மறக்க செய்வது மது அல்ல. அவ்வளவுதான். அப்போ மதுன்னு இதுக்கு பேர் வச்சு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ ஒரு அமகலம் பண்ணிடுறாங்க. அப்போ அடி 3வது வரி பார்த்தாச்சு. மது வருளும் மலர் மங்கையர் செல்வி. அப்ப மதுன்னா என்னன்னா சக்தியை வீணாக்காம தன் பக்கம் உள்ள இருக்கிற எனர்ஜியை சேவ் பண்ணவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுரபி தான் அந்த மது. நம்ம எல்லாரும் உட்காருவோம், எனர்ஜி இது பண்ணிக்கலாம். அப்போ உருகும் போது உள்ள போயிடும். இப்ப பாடின இல்லையா, மனசு வெளியே போகல. அப்போ பாடும்போது என்ன ஆகுன்னா மனசு உள்ள போயிடும். அப்ப உள்ள போயிடுச்சுன்னா மெய் உணர்றதுக்கான ஒரு கதவு திறக்கும். நம்ம உள் வாசல் தான் திறந்து உள்ள போனோமே கண்டி வெளி வாசல் தெரிஞ்சு வெளியே ஓட்டுறது. வெளியே போனீங்கன்னா துக்கம். உங்க வீட்டை விட்டுட்டு வெளியே போன, உங்க வீடுன்றது உடம்பு, அதை விட்டு வெளியே போனீங்கன்னா துக்கம். அது உள்ள நுழையிறதுதான் கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதான் வீடு பேரு. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. அப்பா 4வது லைன் போயிடலாம். இது வருள் செய்யும் இறைவன் நாமே அப்படின்னு முடிக்கிறாங்க. இறைவன் நாமே. அப்போ வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய அந்த மது, அந்த மதுன்னா என்ன? சக்தியை தன்னில் தானே புருவ நடுவில் செலுத்தி ஏகாந்தமா இருக்கிறவங்களுக்கு காலத்தை வென்றவர்களாகி விடுகிறார்கள். அதான் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் தெம்பு வந்துடும். கூற்றுனா காலனே உதைக்கிற தெம்பு வந்துருமா? அப்பாடி சிவபெருமானே, சிவசிவா. அப்போ சக்தி யார் ஒருத்தர் வெளிய பக்கம் திருப்பலையோ, இது வேணும் அது வேணும் கண்டதுக்கு மனசை போட்டு செலவு பண்ணலையோ, அவங்க சிவானந்தம் என்ற தேனை அனுபவிப்பாரலாம். சத்து சித்து, சத்தை அறிந்து சித்தை அறிந்து கொண்டு யார் ஒருவர் ஆனந்தமாக இருக்கக்கூடிய சிவானந்தத்தை அறிந்து கொண்டார்களோ அந்த சிவானந்தம் என்னும் தேன் தான் உண்மையான தேன். அவங்களுக்கு பேர் சச்சிதானந்தன் பேர். அவங்களுக்கு தான் பேர் சச்சிதானந்தம். பாப்பா சச்சி, பாப்பா சச்சின்றாங்களே, சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தம். அப்ப மெய் உணர்ந்தவர்களுக்கு சத்து சித்து ஆனந்தன் பேரு, சச்சிதானந்தன் பேரு. அப்ப மெய் உணராதவர்களுக்கு சத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போவாங்க. எப்ப எடுக்க போறீங்க பாடிய? முதல் கேள்வி இதுதான். எவ்வளவுதான் பழகினாலும் கடைசியில எத்தனை மணிக்கு எடுக்க போறீங்க, எப்போ வருது அப்படின்னு கேட்பாங்க. வருதுன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அதுல இல்ல எப்ப எடுக்க போறீங்க? அப்போ அது இதுன்னு ஆயிடும். அதுவும் அது இதுன்னு ஆயிடும். எப்ப எடுக்க போறாங்களா? எப்ப எடுக்க போறாங்களான்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அப்போ அது சத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போயிடும். அப்ப நீங்க சத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறீங்களா, இல்ல சத்து எதுன்னு தெரிஞ்சு சித்து எதுன்னு தெரிஞ்சு ஆனந்தமாகிய சிவானந்தன்ற தேனை குடிச்சு உண்மத்தர்கள் ஆக போகிறீங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். 2 தான். உன் வாழ்க்கை உன் கையில். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் உன் மனமே காரணம். இல்லைங்க ஐயா, நான் 10ஓட 11 போயிடுறேன், நான் பிறந்து இறஞ்சாலும் பரவாயில்ல, நான் உலகத்து பக்கமே போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முக்தி நெறி, திருப்பி அந்த பாட்டு தான். நெறி அறியாதவங்க என்ன பண்ணி அவனை திருப்பியும் மூர்க்கர்ன்றாரு சாமி. யார? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தின கவலை இல்லை. அவங்க உலகத்து டார்கெட்டே பெரிய டார்கெட். போய் அவ்வளவுதான், நீ எதனா ஆயிட்டு போ, அவ்வளவுதான். அவங்களுக்கு திருத்த முடியாது. பணத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு டார்கெட் பணமா இருக்கும், இல்ல மண்ணா இருக்கும், இல்ல பெண்ணா இருக்கும், பொண்ணா இருக்கும், அவ்வளவுதான். இது 3த்துல எதனா ஒண்ணு இருக்கும். அவங்கள விட்டுரும் நம்ம. அதான் முக்தி நெறி
அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் பண்ணும். அவங்க கூட சேரக்கூடாது. சிவனுடையார்கள் யாரும் கூட சேரக்கூடாது. இந்த உலகத்து ஆசை உள்ளவங்க கூட சேரக்கூடாது. நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கீழே விட்டுருவாங்க. நம்ம திருவடியும் கதின்னு இருப்போம். நம்மளுக்கு அருள் உலகம் தான் வேணும்னு ஆசைப்படுவோம். அவங்க பொருள் உலகத்துல விட்டுருவாங்க நம்மள சாகடிக்கிறதுக்கு. சத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறதுக்கான வழி சொல்லி தருவாங்க. இந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கான எல்லா மார்க்கமும் திறந்திருக்கும். ஆனா சத்து சித்து ஆனந்தம் பெறக்கூடிய மார்க்கம் ஒண்ணு கூட இருக்காது. அவ்வளவுதான், எங்கேயாவது ஒன்று இருக்கும் உண்மையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அப்போ அது மூர்க்கர்களோடு நம்ம பழகக்கூடாது. யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துடும். யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்மளை கொண்டு போய் அதல பாதாளத்துல விட போதான்னு பார்க்கணும். நல்லா யோசிக்கணும். ஆன்மா சார்ந்ததுன்னு வரணும். நான் முதல்ல 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். ஆன்மா சார்ந்தது, எது கூட சேர்றியோ அது புத்தி உனக்கு வந்துடும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அப்போ அடி இந்த உண்மையை தெரிஞ்சு சக்தியை எதை நினைக்கிறாயோ அதுவாகனா உயிர் இல்லாத பொருளை நினைச்சு செத்து போயிடாத. எல்லாத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் நினைச்சுக்கோ. யாரை நினைக்கணுமோ அவனை நினை, அவ்வளவுதான். அப்போ உன் சக்தி எந்த பக்கம் திருப்புறன்றதை பொறுத்து உன் வாழ்க்கை உன் கையில்னு சொன்னது. பந்தத்து பக்கம் போறதுன்னா பந்தத்து பக்கம் போயிட்டு, முக்தி பக்கம் வர்றதுன்னா இந்த பக்கம் வந்துடும். முக்தி நெறி பக்கம் வந்துடும். இல்ல மூர்க்கரா போறதா அந்த பக்கம் போயிட்டு, அவ்வளவுதான். 2 ஆப்ஷன் தான். there are 2 ways. ஆமா, ஒன்றும் இல்லை அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், அவ்வளவுதான். அப்போ இதுவரையிலும் இறைவனாமே. அப்ப எல்லாமே இறைவன் தான். அவன் தான் அருளுக்கும் பொறுப்பு, மருளுக்கும் பொறுப்பு. அந்த ஞானி புகழாளர்களுக்கும் அவன் தான் பொறுப்பு. அவங்க பெற இன்பத்துக்கும் அவன் தான் பொறுப்புன்றது இந்த பாட்டு நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. இன்னொரு முறை இந்த பாட்டை பாடி முடிச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அது வருளும் மருளானது உலகம், பொதுவருளும் புகழாளர்க்கு நாளும், மதுவருளும் மலர் மங்கையர் செல்வி, இது அருள் செய்யும் இறையவனாமே. ஏதோ அடியானுக்கு சாமி உணர்ந்து பேசிட்டேன். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அப்போ அதுக்கும் சாமி பொறுப்பு. அதான் மருளுக்கும் சாமி தான் பொறுப்பு, அருளுக்கும் சாமி தான் பொறுப்பு. அதை புரிஞ்சுக்கிட்ட புகழாளருக்கும் அந்த 2வது லைன் சொல்லுது இல்லையா, பொது அருளும் அந்த ஞானிகளுக்கும் சாமி தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட ஞானிகள் ஆனது அருந்துற அந்த மதுவுக்கும் அம்பாள் தான் பொறுப்பு. அவ கொடுக்குற அந்த சக்தி தான், எனர்ஜி தான். ஆமா, உலகத்து போகம். ஆமா, ரெண்டுக்கும் பாருங்களேன். ஒரு சின்ன ரகசியம் சொல்லிடுறேன். போகத்துக்கும் அம்பாள் தான் தேவைப்படுது, யோகத்துக்கும் அம்பாள் தான் தேவைப்படுது. அவளுடைய கருணை இருந்தா மட்டும்தான் யோகமும் செய்ய முடியும், போகமும் செய்ய முடியும். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்களேன். போகமும் அம்பாளுடைய கருணை இருந்தா தான் போகம். அதாவது இந்த உலகத்து இன்பங்கள் தூக்கிறதுக்கு. இந்த போகம் யார் பயிர் வைக்கிறதுன்னு கேட்கறாங்கல்ல, அடுத்த போகம் நான் பாத்துக்கிறேன், இந்த போகம் நீ பாருன்றாங்களா. அப்ப போகன்றது அனுபவித்தல் தான், துய்த்தல். அந்த போகத்துக்கும் அம்பாள் தான் பொறுப்பு, அந்த யோகத்துக்கும் இறைவனோட ஒன்றுவதற்கும் அம்பாள் தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட தாய் தான் என்ன பண்ணிருக்காங்க, மது வரலும் மலர் மங்கையர் செல்வி. அவளுக்கு பராசக்தின்னு பேரு, பறைன்னு பேரு அவளுக்கு. அவளுடைய கருணை இல்லைன்னா இந்த உலகமும் இல்லை, மருளும் இல்லை, அருளும் இல்லை. மருளும் இல்லை, அருளும் இல்லை. அதனால அங்கேயும் பண்ணிடணும் நம்ம. அம்பாள் அதான் இறைவன் தானே. பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணித்துக்கு. அப்ப இறைவன் இறங்கி வந்தா 2 முலையோட ஒரு யோனியோட தான் இறங்கி வருவார். உண்ணாமலை உமையாளோட உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மன்னார்ந்தன அறிவித்திரல் மழலையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. அப்படின்ற உண்மையை நம்ம உணர்ந்து, இந்த பாட்டு நமக்கு சொன்ன உண்மையை நம்ம தெரிஞ்சு, உண்மையான மதுவை உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சத்து சித்து ஆனந்தம்ன்ற தேனை நம்ம அடையலாம்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்லதும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா ஆயனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சிவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க.